Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. Taste Daily. Taste the Daily. Family outing, airport, எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சீரியல் நடிகை ஸ்ரீதேவி அசோக் இவங்களுக்கு ரீசெண்டா இரண்டாவதா பெண் குழந்தை ஒன்று பிறந்திருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த தன்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தன்னோட டெலிவரி டைம்ல சி செக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவங்களோட யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இது சி செக்ஷன் அப்படின்றது சிசரியன், அதை தான் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த வீடியோல பேசும்போது எனக்கு கடந்த 23ஆம் தேதி எனக்கு டெலிவரி டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா 22ஆம் தேதி ஈவினிங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சாப்பாடை மெயினாக சொன்னாங்க. அந்த சாப்பாடோ தண்ணியோ இது எல்லாமே 22ஆம் தேதி ஈவினிங் 7 மணி அந்த சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. 10 மணிக்கு மேலே நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் ட்ரிப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சி செக்ஷன் அப்படின்றத நான் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு இந்த தடவை பெரிய ஒரு பதட்டமும் சரி ஒரு பயமும் ஏற்பட்டுச்சு. அது முக்கியமான காரணம் என்னோட முதல் குழந்தை சித்தாரா. ஏன்னா சித்தாராக்கு வயசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டு வயசுலாம் கிடையாது, 2.5 வயசு தான் ஆகுது. அப்போ புதுசாக ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தைய அவ எப்படி பாப்பா, பொசிசிவ் ஆயிடக்கூடாது, அம்மா அப்பா அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, நம்மளை தனியாக விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல யோசனைகள் என்னோட மனசில் போய்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சித்தாரா எப்போவுமே என் கூடவே தான் இருப்பா, எப்போ பார்த்தாலும் என் கையை பிடிச்சே நடந்துக்கிட்டு இருப்பா. இப்போ திடீர்னு இந்த டெலிவரி டைமில் அவளை தனியாக அனுப்பும்போது அவள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாகி அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகவும் செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் அழுது முடிச்சதுக்கப்புறமா அடுத்து தொடர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ 23ஆம் தேதி மார்னிங் சர்ஜரிக்கு எல்லாருமே தயாராக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஒரு சைடு சித்தாராவோட நினப்பாவும் இருந்துச்சு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சர்ஜரி நடக்க போகுது அப்படின்ற ஒரு நினப்பிலே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் எனக்கு இருந்துச்சு. மறுநாள் காலையில் எப்பவும் போல் அவங்க அந்த டைமுக்கு சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த சி செக்ஷன் பண்ணியிருந்தாலுமே இரண்டாவதாக அந்த ஒரு குழந்தை வர்றப்போதும் அந்த முதல் குழந்தை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க, இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இரண்டாவதாக தாயானவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக நல்லபடி குழந்தைய வெளியே எடுத்ததாகவும், ஸோ வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்டினது, என்கிட்ட காட்டினது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப எமோஷனலாக அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்ரீதேவி அவங்களோட ஃப்ரெண்டான நடிகையுமான ஸ்ரீவித்யா அஞ்சன் அவங்களும் பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகை ஸ்ரீவித்யா அஞ்சன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கடந்த 7 வருஷமாவே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாம தான் இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஏக்கமாவே இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைனலி இட்ஸ் பாய். ஸோ ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, அம்மாவும் சரி பையனும் ரொம்ப சேஃபாகவே இருக்காங்க, யாவரும் நலம் அப்படின்ற ஒரு டேக்லைன் ஒன்று போட்டு ப்ரே பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்ச எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி தொடர்ந்து அவங்களுக்கு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எல்லாரும் அமலா பால் கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பிரெக்னெண்ட்டாக ரொம்ப நாளாக இருக்கீங்களா, எப்போ உங்கள் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த போஸ்ட் போட்டாலும் எல்லா போஸ்ட்டுக்குள்ளேயுமே இந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு கேட்கப்படுது. ஸோ அவங்களுமே அந்த கேள்விகளுக்கு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்றது கடவுளுக்கும் என்னோட குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு சில போட்ட போஸ்ட்டுகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி மந்த் 9 months அப்படின்ற மாதிரிலாம் சின்ன டேக்லைன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னும் ஒரு சில நாட்கள்லையும் இல்லை அடுத்த மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இடையில பார்க்கலாருக்கும் வணக்கம். நான் ரெஜராத் பவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவித்யா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் ரெஜரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி இருக்கீங்க நீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். அந்த சூப்பரா இல்லை, லைஃபா சூப்பரா இருக்கேன். நானுமே நீங்கள் லைஃபாகவும் சரி இல்லை பார்க்குறதுக்கும் சரி நீங்கள் அழகாக தான் மேம் இருக்கிறீங்க. தேங்க்யூங்க. ஸோ ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், ஸோ இங்கேருந்து இப்போ அடுத்து மதர், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராவல் பற்றி நம்ம இப்போ பேசலாமா மேம்? நிறையா பேச வேண்டியது இருக்குது. லவ் எப்படி வந்துச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மைதான் மேம் சொல்லணும், அதுக்கு தான் வந்துருக்குறேன். ஆனால் நம்புவீங்களான்னு தெரியல, பார்த்த உடனே பிடிக்கும்ல,
ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிச்சிரும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு நடந்துச்சு. அப்படியா? ஆமாம். எப்படி பசங்களுக்கு தான் நம்ம பார்த்தோன்னே பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படி பார்த்தோன்னே பிடிக்குமா என்ன? அதான் எனக்கு என்னன்னே தெரிலங்க. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷூட்காக பிளான் பண்ணி, ஒரு மூவிக்காக பிளான் பண்ணி கொல்லிமலையில் ஷூட்டு. ஸோ கொல்லிமலையிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, நாமக்கல் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேருந்து தான் மாறி போகிற மாதிரி. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நாங்கள் வந்து ஒரு கார் மாற்றும் போது அவரும் அந்த காரில் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறேன், பார்த்த உடனே திடீர்னு மறுபடியும் பார்க்கணுன்னு தோணுச்சு. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. அந்த ட்ராவல் ஒரு 1 வீக் வந்து நாங்கள் ஷூட் பிளான் பண்ணியிருந்தோங்க. அந்த 1 வீக்கில் அவரோட கேரக்டர் பயங்கரமாக எல்லாரையும் கலகலான்னு சிரிக்க வைக்கிறது, பேசுறது, பழகிறது, அது இல்லாமல் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பார்த்த உடனே பிடிச்சது. பட் அந்த 1 வீக்கில் நான் அதிகமாக பேசுனதும் இல்லை, ஆனால் பழகி பிடிச்சிருச்சு. அந்த ட்ராவலில் போதே வந்து லைஃப் டைமாக இவங்க கூட தான் ட்ராவல் பண்ண முடியும். அது அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க நீங்கள். ஓகே மேம். அப்போ வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நீங்கள் அவங்கள தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுற அந்த ஒரு கேலப்பாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ணுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் அது போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள பதட்டமாக இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி யார் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணா? அதுவும் நான் தான். நான் உண்மையை ஒத்துப்பேங்க, எல்லாமே நானே சொல்லிடுவேன். ஆக்சுவலி நான் ஒன்றுமே இல்லை, அவங்க நம்பர்லாம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் பாஸ்கர் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் மூலிமா எனக்கு கார்த்திக், என் ஹஸ்பண்ட் பேர் அர்ஜுன் கார்த்திக், அவர் தான் தெரியும். ஓகேவா? ஸோ பாஸ்கர் அண்ணாவோட மொபைல்லேருந்து கார்த்திக்கோட நம்பர் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து நார்மல் மெசேஜ், நார்மல் ஃப்ரெண்ட்லியாக வந்து டாக் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நான் பாட்டு மெசேஜ் போட்டும்போது, தட்ஸ் வை ஐ லவ் யூ ஸோ மச், தட்ஸ் வை ஐ லைக் யூ ஸோ மச்னு அடிக்கிறதுக்கு சரி மனசில் இருக்கிறது அப்படியே மெசேஜாக வந்துருச்சு. தட்ஸ் வை ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் ரிப்ளையே வரல. ஐயோ ஏதாவது நினச்சிட்டாரோ போல் அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க நான் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், தட்ஸ் வை ஐ லைக் யூ ஸோ மச்னு அடித்தேன் அப்படின்னா, இல்லை நீ ஃபஸ்ட் அனுப்பிச்சதே நல்லா தான் இருந்துச்சு. அங்கிட்ட அந்த ரிப்ளை அவ்வளோதான், ப்ரப்போசல் முடிஞ்சு. இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு நம்பர் வாங்கி மெசேஜ் அனுப்பினா ஒன்று ப்ரப்போஸ்? அதுக்குள்ளே நிறைய ட்ராவல் இருந்துச்சு, நம்ம இன்டர்வியூக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணி சொல்லலாம். ஸோ அதனால ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். அந்த இடத்துல வந்து லைக்குக்கு பதில் ஆனால் லவ் யூ தான் போடணும்னு நினச்சி போட்டிருக்கீங்க. முதல் மனசில் இருந்தது டக்குன்னு நான் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்கும் போது அடிச்சிருவோம்ல, அடித்து போட்டுட்டேன். சரி, இப்போ அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்களா, எனக்கு வந்து உங்களை இதிலெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆனிச்சு, உங்களுக்கு என்ன எதில் பார்த்து அட்ராக்ட் ஆனிச்சுன்னு கேட்டுருக்கீங்களா? ஆக்சுவலி இது நல்ல கேள்வி, ஆனால் இந்த பதிலை நானும் தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிடணும். இந்த வந்துட்டாப்புல சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி நான் வேணும்னு தான் இவரை கோத்து விட்டேன். எந்த இன்டர்வியூ ஆனாலும் சரி, எந்த ஃபோட்டோஷூட் ஆனாலும் சரி வரவே மாட்டார். ஸோ இந்த கேள்வி அவர் பதில் சொன்னால் நல்லா இருக்கும் சொல்லி வர வச்சிட்டேன். ஆமாம், இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ், இந்தியா கிளிக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் தான் இன்றைக்கி. அது என்ன, நீங்கள் கேமராமேன்னா கேமராக்கு முன்னாடியே தான் இருக்கணுமா, முன்னாடி வரக்கூடாதா? இல்லை, அது முன்னாடி வந்து பழக்கம் இல்லை, அது விருப்பமும் இல்லை அவ்வளோவா, அதனால முன்னாடி வர்றவங்க கூட மட்டும் பழகிக்கிறீங்க. முன்னாடி நீங்கள் வரலன்னா என்ன அர்த்தம்? அதுவும் பின்னாடி தானே நடக்கும். அது பின்னாடி அதுதான் கேட்க. சரி, இப்போ வந்து அவங்க வந்து உங்கள் மேலே இப்படி சொன்னாங்க, எனக்கு வந்து பார்த்ததும் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, உள்ள பற்றிக்கிச்சு டப்புன்னு, அதுக்கடுத்து அவங்களெல்லாம் பார்த்து ட்ராவல்லாம் பண்ணும்போது லைஃப் டைம் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அவங்க வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எந்த இடம்? இல்லை, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு இமீடியட்டாக அந்த ஃபீல் வரல. கொஞ்ச நாள் பழகணும், பேசணும், கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம், அதில் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் KK நகர், சென்னை. பிகாம், BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. Taste Daily. Taste the Daily. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.